அண்ட் இப்ப இருக்க படங்கள்லயுமே நிறைய அந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட நிறைய படங்கள் வருது. அண்ட் அந்த படங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து பெரிய அங்கீகாரம் பெறுறது இல்ல. அதுக்கு காரணம் ரிவ்யூஸா இருக்கலாம். ஏன்னா ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே இருக்கு. அதனால எல்லாருமே டைரக்டர் ஆயிட்டாங்க, எல்லாருமே ரைட்டர் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், ஒரு மலையாள பட பிரிவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்குறாங்க. அவர் இந்த டாய்லெட் வழியா வந்து இங்கிட்டு போன போல இருக்கு, இதுக்கு ஏதாவது பிஸ்கட் இந்த ஏரியாவுக்கு, ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு. அதுக்கு இடையில ஒருத்தன் போதுட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவனும் ஆடியன்ஸ் என்ன சொல்றான்னா, பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் இது பிக்கப்ஸ், அது ஓகே இது ஓகே. நான் என்ன சொன்னேன், சினிமாவை நாங்கெல்லாம் ரசிச்சுட்டு தான் பார்த்தேன். நான் எல்லா கமர்ஷியல் படமும் சின்ன பிள்ளைல பார்ப்போம். பயங்கர ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால ரஜினி படங்கள் வரும். அது ஒரு படம் நான் போட்ட சவால்னு போறா, டப்பிங் படம்னே அப்ப தெரியாது. ரஜினியை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, விஷ்ணு ஒருத்தன் அப்புறம் தான் சொன்னாங்க, இவர் எப்படி ரஜினி அடிக்கிறாரு அப்படின்னா இவன் யாரா அவன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தா இது கன்னட படம் டப்பிங் ஆகி வந்திருக்கு. அதுல வந்து விஷ்ணு ஒருத்தன் ஹீரோ, ரஜினி வில்லன் அப்படின்னு, அதை கூட எங்களால் ஏற்க முடியாது. இப்படி ரஜினி அடிக்கலாம் வருது அப்படின்ற மாதிரி அப்படி ரசிகராக இருந்து தான் எல்லாரும் வர்றோம். பட் ஒரு கட்டத்துல நம்மளுடைய வாசிப்பு, நம்மளுடைய பழக்கம், நமக்கு இருக்க சிந்தனை மாற்றம், அது நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. யோசிக்கும் போது ரைட், அந்த வயசுல அப்படிதான் இருக்கணும். நான் வந்து ரொம்பலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை வயசுல என்ஜாய் பண்ணும். சினிமாங்கிற இதே அறிவியலே விட்டுட்டு சினிமா எப்படி கண்டுபிடிக்க விட்டது, நான் சினிமாவை தான் ரசிச்சேன். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த ஆப்ரேட்டர் ரூம் பற்றிய சிந்தனை எல்லாம் வந்தது. இங்கேருந்து இப்படி வருது.